ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். 23ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அந்த பவுல் ஆலோசனை சங்கத்தார் இடத்துல உற்று பார்த்து, சகோதரே, இந்த நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று சொன்னார். அப்போ நான் அவர் பாருங்கள், இந்த நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அப்போ நான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த நாள் வரைக்கும் தேவனை நாம் உண்மையாய் பின்பற்றுகிறோமா, உண்மையாய் வாழுகிறோமா, உண்மையாய் ஜீவிக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பாருங்கள், ஆலோசனை சங்கத்தில் நின்று சொல்கிறார், இந்த நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் நல் மனசாட்சியோடு. அப்போ தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். பாருங்க, நாம் அப்படி வாழ வேண்டும். தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகள் நாம் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் நம்ம ஜெபங்களை கேட்கிறார், இன்று நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். பவுல் அர்ப்பணித்தார். பவுல் ஆலோசனை சங்கத்தில் நின்று சொல்கிறார், நான் நல் மனசாட்சியோடு எல்லா விஷயத்திலும் நான் தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அர்ப்பணிப்போம், தேவனை பின்பற்றுவோம், தேவனுக்காக வாழுவோம். நம்மளை கொண்டு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். இவ்வளோ தைரியமாக சொல்கிறார். அப்போனா தேவ பிள்ளைகள் நாமளை பின்பற்ற வேண்டும், நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பின்பற்றும் பொழுது நம்மளை ஜனங்கள் பின்பற்ற முடியும். நாம் குடும்பம் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகள் நம்மளை பின்பற்ற வேண்டும். நாம் தேவனை பின்பற்றுகிறது போல நம்மளை பின்பற்ற வேண்டும். நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுக்காக தன்னை நாம் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார், ஒரு மாற்றத்தை தருவார். ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்வார்கள். நாம் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த அதிகாரத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.